ஓம் முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் நடப்பதற்கும், நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கப் பெறுவதற்கும், நீ விரும்பிய வாழ்க்கையை மன சந்தோஷத்தோடு நீ வாழ்வதற்கும் அற்புதமான வாய்ப்பை இன்றைய தினத்தில் நான் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். எல்லா வாய்ப்புகளுமே ஒரு சேர ஒரே நேரத்தில் உனக்கு கிடைத்திருப்பதால் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்பு இது. இனியும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெருமளவு துன்பப்பட மாட்டாய். விதவிதமான கஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் அனுபவித்து உன் வாழ்க்கையின் மீதான வெறுப்போடு இப்பொழுது வாழும் உனக்கு அந்த வெறுப்பை எல்லாம் போக்கி உன் வாழ்க்கையின் மீதான ஒரு பிடிப்பையும் சந்தோஷத்தையும் ஈடுபாட்டையும் ஆர்வத்தையும் கொடுத்து நீ மேலும் மேலும் அழகாக உன் வாழ்க்கையை வாழ நான் இப்பொழுது உனக்கு எல்லா அருளையும் பொழிந்து கொண்டு இருக்கின்றேன். சில விஷயங்களில் தெளிவு இல்லாததால் குழப்பமாக இருக்கின்றாய். நீ குழம்பி போன விஷயங்களில் எல்லாம் ஒரு நல்ல தெளிவை கிடைத்து பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த நிலைமை மாறி உன் பிரச்சனைக்கு எல்லாம் நல்லதொரு தீர்வை கொடுத்து உன் வாழ்க்கையை நான் மேம்படுத்த வந்திருக்கின்றேன் என் குழந்தையே. எந்த விஷயங்களில் உன் மனம் பாடாய்பட்டு கொண்டிருந்ததோ அந்த விஷயங்களில் இப்பொழுது சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். அதிர்ஷ்ட வாய்ப்பு என்பது அனைவருக்கும் கிடைத்து விடுவது இல்லை. அவரவர்கள் செய்த புண்ணியத்தை பார்த்தும் அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்தும் வாழும் வாழ்க்கை நெறிகளை பொறுத்தும் செய்யக்கூடிய செயல்களை பொறுத்தும் தான் அமைகின்றது. அந்த விஷயத்தில் இன்றைய தினம் உனக்கு கிடைத்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வாழ்க்கையில் மாபெரும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை கெடுக்க சில விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? அந்த விஷயத்தை எல்லாம் இன்றிலிருந்து வேரோடு நான் பிடுங்கி எறியத்தான் வந்திருக்கின்றேன். எதை செய்தால் எது நடக்கும் என்கின்ற தெளிவு உனக்குள் இப்பொழுது பிறந்திருக்கின்றது. எந்த விஷயத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவும் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்றது. இவற்றையெல்லாம் பயன்படுத்தி உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை தெளிவாக சிந்தித்து செயல்படுத்த ஆரம்பித்து விட்டாய். இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்களை நீ சந்திக்கப் போவது இல்லை. சந்தித்த கஷ்டங்கள் உனக்கு நிறைய அனுபவங்களையும் பாடங்களையும் கற்றுக் கொடுத்து விட்டது. இனி யாராலும் புகட்ட முடியாத அளவிற்கு அது ஒரு நல்ல மாற்றத்தை உனக்குள் கொண்டு வந்தும் இருக்கின்றது. என் அன்பு குழந்தையாகிய நீ பெற வேண்டிய அத்தனை விஷயங்களையும் பெற்று உன்னை விட்டு விலக வேண்டிய விஷயங்களையெல்லாம் விலக்கி வைத்து இன்பங்களை உன் வாழ்நாள் முழுக்க நீ அனுபவிக்க வேண்டும் என்று நிரந்தரமான மகிழ்ச்சியை இப்பொழுது உனக்கு கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன். இது நாள் வரை கிடைக்காத மகிழ்ச்சிகள் எல்லாம் இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே. எந்தெந்த விஷயத்திற்காக மிகுந்த ஆசைப்பட்டு கொண்டிருந்தாயோ, மனதிற்குள் ஏக்கத்தை வைத்து கொண்டிருந்தாயோ, அந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை தேடி வரப்போகின்றது. உனக்குள் நானே நுழைந்து உன் ஆவலையெல்லாம் பூர்த்தி செய்ய வந்திருக்கின்றேன். என்னுடைய பக்தர்களை ஒரு பொழுதும் விடாமல் கவனித்து கொண்டிருக்கும் நான் உன்னை மட்டும் எப்படி விட்டு விடுவேன்? உன்னுடைய ஆசைகளையும் அறிந்த நான் அத்தனையையும் உடனுக்குடன் நிறைவேற்றி கொடுத்து மனமகிழ்ச்சியோடு உன் வாழ்க்கையை நீ நடத்துவதை பார்க்க இக்கணம் ஆவலோடு வந்திருக்கின்றேன். என் மீதான நீ எடுத்துக்கொள்ளும் உரிமை எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. சிறு சிறு விஷயங்களுக்காக என்னிடம் நீ படும் கோபமும் எனக்கு பிடித்துதான் இருக்கின்றது. அப்பா, இன்னும் என்னை எந்த அளவிற்கு சோதனைக்கு உட்படுத்த போகின்றீர்கள் என்று நீ என் மீதாக வைத்திருக்கும் பக்தியின் காரணமாக உரிமையோடு சில சமயங்களில் கோபப்படுகின்றாய். என் அன்பு குழந்தையே, உனக்கு நல்ல விஷயங்களையும் நன்மைகளையும் தான் நான் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் அந்த கோபங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும். உனக்கு புரியாத சில மனிதர்களுக்கு மத்தியில் எதை எப்படி கையாள வேண்டும் என்று தெரியாமல் உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நபர்களையும் சமாளித்து உன் வாழ்க்கையில் நீ வெற்றி காண எல்லா நேரமும் நான் உனக்கு உதவியாக இருந்து கொண்டிருக்கின்றேன். பணம் என்ற ஒன்றை நீ எப்பொழுதும் பெரிதாக நினைக்கவில்லை. மனிதர்களை பெரிதாக நினைக்கின்றாய். ஆனால் அந்த மனிதர்களோ பணத்தை பெரிதாக நினைத்து உன்னை உதாசீனம் செய்கின்றார்கள். என் அன்பு குழந்தையே,
பொன்னானாலும் சரி, பொருளானாலும் சரி, மனிதர்களுடைய குணத்தின் மத்தியில் அது கீழானதுதான். ஒருவருடைய குணம் மேலோங்கும் பொழுது அங்கு எந்த ஒரு பொன்னிற்கும் பொருளுக்கும் நிச்சயம் மதிப்பில்லாமல் தான் போகும். குணத்தை பெரிதாக மதிக்கும் நீ பணத்தை பெரிதாக மதிக்கும் மனிதர்களுக்கு முன்னால் தோர்த்து போவதாக நினைக்காதே. நீ எப்பொழுதும் வெற்றியின் பக்கம்தான் நின்று கொண்டிருக்கின்றாய். தோல்வியை எல்லாம் நீ சந்திக்கப் போவது இல்லை. எல்லா நேரமும் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இனி மாறும். செல்வங்கள் அனைத்தும் உன்னை வந்து சேரும். என் அன்பு குழந்தையாகிய நீ சில சமயங்களில் கோபப்பட்டு சிலரிடமும் என்னிடமும் பேசுகின்றாய். அந்த கோபத்தை எல்லாம் அறவே ஒழித்துவிட்டு அன்போடும் பாசத்தோடும் பக்தியோடும் எப்பொழுதும் நீ இருப்பாயேயானால் அது உன் வாழ்விற்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் நிச்சயம் கொடுக்கும். யதார்த்தமாக வாழும் உனக்கு எக்கச்சக்கமான கஷ்டங்கள் தேடி வருவதை நான் அறிந்த அத்தனை கஷ்டங்களையும் தடுக்க இப்பொழுது முற்பட்டிருக்கின்றேன். போதும், நீ அனுபவித்த கஷ்டங்கள் என்று நான் சொல்லிவிட்டேன். ஓம் என்னும் மந்திரத்தை உன் மனதிற்குள் நீ சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் தொலைந்து கொண்டே இருக்கும். முருகா என்று நீ என்னை அழைக்கும் பொழுது எல்லாம் உன் வாழ்க்கையில் நன்மைகள் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்கு இந்த முருகனுடைய துணை என்றென்றும் உதவிகரமாக இருக்கும். மற்றவர்கள் மனதில் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நீ நினைப்பதை காட்டிலும் உன் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் அழகானது என்று எனக்கு தெரிகின்றது. அன்புக்காக பாசத்திற்காக நீ எதையெல்லாம் செய்தாய், பிறருக்கு எவ்வளவு உதவிகளை செய்திருக்கின்றாய். ஆனால் அவர்களோ உன்னை சிறிதும் மதிக்காமல் இப்பொழுது இருப்பதை நினைத்து கவலைப்படுகின்றாய். இந்த கவலையை எல்லாம் விட்டுவிடு. நீயும் மதிப்போடும் மரியாதையோடும் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை இப்பொழுது உனக்கு கிடைக்கப் போகின்றது. அதிர்ஷ்ட வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி முன்னேற்றத்தை காண்பாய். நீ தேடி சென்ற விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது உன்னை தேடி வந்து மகிழ்விக்கும். உன்னை விட்டு விலகி நின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னோடு சேர்ந்து இனி பயணம் செய்யும். உனக்கு துணையாக நானே இருந்து உன் வாழ்க்கையை வளர்ச்சி அடைய வைப்பேன். நீ எதிர்பார்த்து கேட்ட எல்லாமே உன்னிடம் வந்து சேரும். என்னிடம் கேட்ட அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வரும். மிக நல்ல வாழ்க்கையை உனக்கு நான் பரிசாக கொடுக்கப் போகின்றேன். நீ ஆசைப்பட்ட விஷயங்களை எல்லாம் இனி எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் தடையும் இல்லாமல் பெற்றுக்கொண்டே இருப்பாய். பல பல நல்ல மாற்றங்களோடு உன் வாழ்க்கை இனி மேம்படும். நல்லது நடக்கும்.